தேவன் என்ன ஆளுகை செய்யணும். ஓகேவா? அதுக்கு எல்லாத்துக்கு மேலே அதிகாரம் பெற்ற கிறிஸ்து இயேசு என்ன ஆளுகை செய்யணும். நம்ம குடும்பத்தை, நம்ம தேசத்தை ஆளுகை செய்கிறது அவராக தான் இருக்கும். வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. ஓகேவா? என்ன, என் ஜனங்கள் என்னை தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு இல்லையா, நாளாகமம் புஸ்தகத்தில். அப்போ தேசத்துக்கு சேமம் கொடுக்கணும்னா நம்ம மாறணும், நீங்களும் நானும் மாறணும். ஏன் இப்படி கிறிஸ்தவர்களை இது பண்றாங்களே, அடிக்கிறாங்களே, உதைக்கிறாங்களே? நீங்க சந்தோஷப்படுங்க. என் நாமத்தினால நீங்க துக்கப்பட்டாலும், வேதனைப்பட்டாலும், பாடுகளை சகிச்சாலும் நீங்க சந்தோஷப்படுங்கன்னு வசனம் சொல்லுது. அப்ப அந்த சந்தோஷத்தை மீறி ஜனங்களோ ஊழியக்காரங்களோ உங்களை திசை திருப்பினாங்கன்னா உங்க மைண்டு போகக்கூடாது. உங்களுக்கு வசனம் தெரியுமா? உங்களுக்கு வசனத்தை வாசிக்க தெரியுமா? அப்போ எதுக்கு உங்களை வசனத்தை வாசிக்க தெரிஞ்சுக்கொள்ள அனுமதிச்சாரு? இந்த 200 வருஷமா தானே நமக்கு பைபிள் கையில் இருக்கு. அதுக்கு முன்னாடி வரல. ஏன்னா அவங்க சரியா செய்யாதனால தான் என் ஜனங்கள் எந்த அளவுக்கு இறங்கி வராரு. எல்லாரும் வாசிக்கும்படியா பைபிள்லாம் இருக்கு இல்லையா? அப்படி இருந்தும் உணராது இருக்கிறது ஏனோ. ஓகே, அப்போ தயவு செஞ்சு ஜனங்க பக்கம், அதான் மாம்சத்துக்கே போயிடாதீங்க. ஓகேவா? தேவன் நம்மளை ஆளுகை